Hi viewers, welcome back to my channel Women's Art. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு பூ கட்டுறது, அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பூ வந்து நெருக்கமாக கட்டுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் வந்து மல்லிகைப்பூ வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூ கட்டுறதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பூ த்ரெட்டே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இனி நம்ம எப்படி பூ கட்டுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூ கட்டுற த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எப்போ மாதிரி ஒரு எண்டில் வந்து கொஞ்சம் த்ரெட் வந்து விட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக அப்படி தான் விட்டுட்டு தான் பூ வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். எண்டில் கொஞ்சம் த்ரெட் வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம வந்து பூ வச்சு கட்ட ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் வந்து கீழே ஒரு பூ வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேல் பக்கமாக ஒரு பூ வந்து வச்சுக்கலாம். பூவை வந்து வச்சுட்டு கரெக்டாக அந்த பூவோட தண்டில் சென்டரில் வர மாதிரி த்ரெட் வச்சு இந்த மாதிரி ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூ கட்டுறதுக்கு எப்படி நாட் போடுவோமோ அந்த மெத்தடில் நாட் போட்டுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி பூ கட்டுறது வந்து டீட்டெயிலாக வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பூ நம்ம எப்போவுமே கட்டும்போது 2 நாட் போடணும், அதாவது டபுள் நாட் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பூ வந்து கட்டியாச்சு. இனி நம்ம செகண்ட் பூ வச்சு கட்ட போகிறோம். அதுக்கு கீழே ஒரு பூ வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேல் பக்கமாக ஒரு பூ வச்சுக்கோங்க. 2 பூவோட தண்டும் கரெக்டாக இந்த மாதிரி கிராஸில் சேர்ந்துருக்கணும். அந்த தண்டோட சென்டரில் த்ரெட்டை வச்சு ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம நார்மலாக எப்போ மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து 2வது பூவும் கட்டியாச்சு. கட்டினதுக்கு அப்புறம் பூவை வந்து எப்படி திருப்புறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கீழ்ப்பக்கமாக பூவை வந்து திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பூவை வந்து ரொட்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கட்டும்போது ரொம்பவே நெருக்கமாக வரும். உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவே நெருக்கமாக வரும். இனி நம்ம அடுத்த பூ வச்சு கட்டலாம். கீழே ஒரு பூ வச்சுக்கோங்க. மேல் பக்கமாக ஒரு பூ வச்சுக்கோங்க. நார்மலாக எப்போ மாதிரி கரெக்டாக ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம நார்மலாக எப்போ மாதிரி ஒரு நாட் வந்து போட்டுக்கலாம். நாட் போட்டாச்சு. நம்ம இந்த பூ வந்து கீழ்ப்பக்கமாக நம்ம வந்து திருப்ப வேண்டாம். இதை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம செகண்ட் கட்டின பூக்கு கிட்டால் வர மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அடுத்து பூ வச்சு கட்ட போகிறோம். பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 4வது வந்து பூ வைக்க போகிறோம். கீழே ஒரு பூ வச்சுக்கோங்க. மேலே ஒரு பூ வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றியாச்சு. சுற்றினதுக்கப்புறம் நம்ம நார்மலாக நாட் போடுற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டாச்சு. இனி நாம் அந்த பூவை அப்படியே ரொட்டேட் பண்ணி கீழ்ப்பக்கமாக திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே பூ வந்து கட்ட போகிறோம். இனி அடுத்து வைக்கிற பூவை வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ண வேண்டாம். அதுக்கு அடுத்து வைக்கிற பூ வந்து நம்ம வந்து பூவை வந்து ரொட்டேட் பண்ணணும். பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பூ வந்து நம்ம நார்மலாக கட்டுற மாதிரி கட்டிக்கலாம். கட்டியாச்சு. பாருங்கள், இது வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ண வேண்டாம். இனி இதுக்கு அடுத்து வைக்கிற பூ பாருங்கள், நம்ம நார்மலாக த்ரெட்டை வச்சு சுற்றிட்டு ஒரு நாட் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி கீழ்ப்பக்கமாக திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி கட்டும்போது தான் நமக்கு பூ வந்து ரொம்பவே நெருக்கமாக வருது. பாருங்கள், டபுளாக கட்டின மாதிரி இருக்குது. 2 பூ வச்சு கட்டின மாதிரி ரொம்பவே நெருக்கமாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்பவே நெருக்கமாக வரும். நம்ம நார்மலாக கட்டுற மெத்தட் தான், ஆனால் வந்து பூ ரொம்பவே நெருக்கமாக வரும் கட்டும்போது. இதே ப்ரொசீஜரில் தான் நான் வந்து ஃபுல்லாகவே கட்ட போகிறேன். பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பூ வந்து கீழ்ப்பக்கமாக திருப்பினீங்க அப்படின்னா இன்னொரு பூ வந்து நீங்கள் வந்து கீழ்ப்பக்கமாக திருப்ப வேண்டாம். அதே ஷேப்பில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வைக்கிற பூ கீழ்ப்பக்கமாக திருப்பணும். இந்த மாதிரி மாற்றி கட்டிகிட்டே வாங்க. இந்த மாதிரி பூ வந்து டபுளாக உங்களுக்கு வந்து தெரியும். கட்டி முடிக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும். நமக்கு ரொம்ப நெருக்கமாகவே இருக்கும். நம்ம நார்மலாக இப்போ வந்து பூ கட்டினோம் அப்படின்னா இந்த மாதிரி நெருக்கமாக வராது. நீங்கள் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நார்மல் மெத்தட்லேயே ரொம்பவே நெருக்கமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கும் கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட்டுறதுக்கு பேசிக்கான மெத்தட் ப்ரொசீஜர் வந்து நான் வந்து ஏற்கனவே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட்லேயே உங்களுக்கு வந்து கட்ட தெரியாது அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவோட லிங்க் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்காக எப்படி பூ கட்டுறது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய மாடல்ஸில் நம்ம எப்படி பூ கட்டுறது அப்படிங்கிறது லிங்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த
லிங்கையும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நிறைய மாடல்ஸில் எப்படி நம்ம பூ கட்டுறது அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்டிகிட்டே வரலாம். ஆனால் மாற்றி மாற்றி கரெக்டாக கட்டணும். இப்போ ஒரு பூ நீங்கள் வந்து கரெக்டான ப்ரொசீஜரில் கட்டுறீங்க அப்படின்னா அடுத்த பூ வந்து அதை வந்து மாற்றி நீங்கள் வந்து கட்டணும். அதாவது கட்டிட்டு அதை வந்து ரொட்டேட் பண்ணி கீழ்ப்பக்கமாக மாற்றி விட்டுறணும் பூவை. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்ட போகிறோம். பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இந்த மெத்தடு. பாருங்கள் எவ்வளோவுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள். டபுளாக வந்திருக்கு பூ வந்து கட்டியிருக்கும்போது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் ரொம்பவே நெருக்கமாக வரும். டபுளாக பூ வச்சு கட்டின மாதிரி ரொம்பவே நெருக்கமாக இருக்கும். பார்த்துக்கோங்க ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து கட்டி நம்ம வந்து ஹேரில் வைக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம இதே ப்ரொசீஜர்லேயே ஓரளவு தூரத்துக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து கட்டிட்டு காமிக்கிறேன். ஓரளவு தூரத்துக்கு கட்டிட்டு காமிச்சாலே உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படின்ட்டு. பார்த்துக்கோங்க நான் இப்போ வந்து கட்டிட்டேன். மொட்டாக இருக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இதே விரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடையில இருக்க த்ரெட் எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி ரொம்பவே நெருக்கமாக இருக்கும் பூ வந்து பார்க்குறதுக்கு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் வந்து பூ கட்டுறதுக்கு. இன்னும் நான் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து கட்டிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு கூட உங்களுக்கு கட்டி காமிக்கிறேன் எப்படி கட்டணும் அப்படின்ட்டு. பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரொசீஜர்லேயே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கட்டிட்டு வாங்க. பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த மெத்தடில் வந்து பூ கட்டுறதுக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நெருக்கமாக பூ கட்டுறது எப்படி தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இனி நம்ம எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கும் நான் உங்களுக்கு வந்து கட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் நான் வந்து இவ்வளோ லென்த்துக்கு வந்து கட்டியிருக்கேன். ரொம்பவே நெருக்கமாக இருக்குது பாருங்கள். ரவுண்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த மெத்தடில் வந்து பூ கட்டும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. இனி நம்ம எண்டில் த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எண்டுலேயும் கொஞ்சம் த்ரெட்டு விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே பூ வந்து கட்டி முடிச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வந்து பெரிய மொட்டு வந்து மல்லிகைப்பூலே பெரிய மொட்டு உண்டு. அந்த மொட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கட்டினீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்பவே நெருக்கமாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே இந்த மெத்தடில் பூ தொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.